பட்டணத்தில் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த அம்மனுக்கு பூஜை. அது எப்படின்னா, அந்த அம்மன் பெட்டியில் நல்ல எண்பயிரம் மரத்தில், அதுக்கு இவ்வளோ பெரிய பெட்டி, அந்த பெட்டி கடலில் மிதந்துக்கிட்டே இருந்தது. அவ்வளோ பெரிய பெட்டி கடலில் முழுகி இருக்கும். போட்டில் 4 பேர் சேர்த்து ஏறினா போட்டே கவுந்து போகுது. அவ்வளோ பெரிய பெட்டி அந்த உள்ளே இருக்கிற சிலையோட மிதந்துக்கிட்டே இருந்திருக்கு. அங்கே ஆண்டு வந்த ஒரு அரசன், அவன் கனவுல வந்து நான் வர்றேன் எடுத்துக்கோந்து, கரையோரம் ஒதுக்கினோடனே அந்த பெட்டியை எடுத்து திறந்து பார்த்தா உள்ள அம்பாள். ஏன்னா நீ ஒரு நாள் தான் பூஜை பண்ணணும், பண்ணி மறுபடியும் கடலில் விட்டுடணும். அவனும் வச்சு ஒரு நாள் பூஜை பண்ணான். எடுத்தது ஒரு நாள், அம்பாளை பூஜை பண்ணது ஒரு நாள், கடலில் விட்டது ஒரு நாள், 3 நாள் தான் விட்டுட்டான். அதுக்கப்புறம் அது கிடைக்கவே இல்லை. படகுல போகிறவங்க கடலையெல்லாம் அந்த பொட்டி மிதக்கிறது தெரியுது, வலை வீசினாலும் கிடைக்கல, கிட்ட போனால் தொடவே முடியல. ஒரு செங்குந்த முதலியார், இன்னைக்கு அவங்க வம்சம் பேரனெல்லாம் இன்னும் இருக்காருங்க. அந்த அவர் கனவுல வந்து நீ கரைக்கு வா நான் வர்றேன்னு. எல்லாரும் போய் நிற்கும் போது தொட பார்த்தா ஓடி ஓடி போய் அவர் காலடியில் வந்து விழுந்தது. அந்த பெட்டியை கொண்டு வந்து அங்கே வச்சுட்டு, அது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் திறப்பாங்க. அதுக்கு நிகழ்ச்சிக்கு பேசுறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. என்ன அப்படி அவங்களுக்கு எப்படி அம்பாளோட அருள், நான் சத்தியமாக போனேன். அந்த அம்பாள் இப்படி நிற்கிறா, எல்லாரும் அங்கே தான் நிற்கணும். வருஷத்தில் ஒரு நாள் தான். அவளுக்கு பேர் ஆயிரங்காளின்னு பேர். அவளுக்கு எது பண்ணினாலும் 1000 பண்ணணும். இப்போ நீங்கள் வேண்டிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1000 ஜோடி வளையல், 1000 ஜாக்கெட்டு, 1000 ஜிலேபி, 1000 மைசூர் பாகு, 1000 தேங்காய், 1000 அப்படி எது வேண்டிக்கிட்டீங்கனாலும் 1000 வைக்கணும். அந்த கோவில்லையே கொடுத்து அந்த மண்டபத்தில் 1000 ஒரே மாதிரி பாத்திரம் கொடுத்து 1000 பாத்திரத்தில் பொங்கல் வைப்பாங்க. முதல் நாள் சீரெல்லாம் கொண்டு வந்து வைப்பாங்க. ஒரு கரசத்தில் வச்சு எதிரில் ஒரு நடராஜர் இருக்கார், அங்கே வச்சிடுறாங்க. அந்த கும்பத்தை வச்சு 5 பேர் அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க விரதம் இருந்து வாயெல்லாம் கட்டிட்டு, அது சலங்க சத்தம் கேட்கணும். இந்த பெட்டிக்குள்ளது ஒரு சலங்க சத்தம் கேட்கும். கேட்டால் தான் பொட்டி திறக்கணும். பெட்டி திறந்தால் உள்ள மஞ்சள் அப்படியே இருக்கும். வச்ச எலுமிச்சம்பழம் 5 வருஷமாக வாடி இருக்காது. அந்த அம்பாளை எடுத்து நிறுத்தி அதை தொடச்சி கிடச்சி எல்லாம் ஒரு நாள் பண்ணுவாங்க. அடுத்த நாள் தான் எல்லாரும் பார்க்கலாம், ஒரு நாள் தான் பார்க்க முடியும். பார்த்து முடிச்ச உடனே மறுபடியும் பெட்டிக்குள்ளே வச்சு மூடிடுவாங்க. ஆற்றுல விட மாட்டாங்க, அங்கேயே இருக்கும். பெட்டிக்கு தான் பூஜை. ஒருத்தர் கேட்டால்